ரேஷன் வரைக்கும் போயிடுச்சு. நாளைக்கு வெறும் பரிசு வச்சிருந்தா தான் ரேஷன் அரிசிம்பாங்க. வரி போட்டுக்கிட்டே போறாங்க. அத்தனை வரியை கட்டி எப்படி இவங்க சம்பளம் கொடுக்க முடியும்னு தெரியல. நாளைக்கு பொண்டாட்டியோட போனா அதுக்கு ஒரு வரி, ஆம்பளைங்களுக்கு செக்ஸ் வரி, குழந்தை பெற்றா ஒரு வரி, ரோட்ல நடந்து போனா ஒரு வரின்னு போடலாம். ரேஷன் ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டா அவன் ஃபர்ஸ்ட் நைட் வரிப்பா போட்டிருப்பான். இல்லையா நான் 2ஆம் கல்யாணம் தான் பண்ணி அப்போ செகண்ட் நைட் வரின்னு போட்டு பாருங்க, அடுத்த வருஷம் வந்துடும். ஆமா, என்ன ஆதங்கம்னா விவசாயிகள் வேலையிலிருந்து கிடக்குறாங்க. உயிர் போயிடுச்சு. மண் இல்ல, மண் வளத்தை எல்லாம் லட்ச டன் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. மிகப்பெரிய கொடூரம். அதே மாதிரி நெசவாளிகளுக்கு வேலையில, சிறு குறு தொழில்கள் எல்லாமே நசுக்கப்பட்டுட்டாங்க. அப்படி இருக்கையில இந்த நேரத்தில் என் பெப்சி தொழிலாளி 25,000 பேருக்கு மேல இருக்கிற கிராப்ட் ஷூட்டிங் ஓடுதோ ஓடலையோ, ப்ரொடியூசர் எங்கேயோ இருந்து பணம் போடுறான். அந்த அவங்களுக்கும் வேலை இல்லாம இருந்துச்சுன்னா இந்த நாடு நாசமா போயிடும். அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்றேன். என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க. நம்ம வேட்டி அவுத்துட்டு துரத்தி அடிச்சாலும் அவங்க வணக்கம் போட்டு அம்மாவின் ஆட்சி நடக்குது, அம்மாவின் ஆட்சியில் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க மந்திரிச்சு விடப்பட்டவங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நாசமா போய்கிட்டு இருக்கு இந்த மண்டலம் இருக்கு, பெட்ரோலியம் மண்டலம். அதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், லட்சம் காப்பி அடிச்சிருந்தேன். அந்த அணு உலைக்கு எதிராக வேண்டாமான்னு புக் அடிச்சிருந்தேன். பல இது நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றம் வரணும். சீமான் போன்றவர்கள், சகாயம் போன்றவர்கள், நல்ல கண்ட போன இந்த மாதிரி ஆட்கள் இந்த அரசியலுக்கு வரணும். ஆண்டு கொண்டிருக்கிற இந்த எல்லாம் இந்த கட்சி அரசியலே ஒழிக்கப்படணுங்கிறேன்.